ஹலோ மக்களே! இன்னைக்கான இந்த வீடியோ ஃபன்னா என்டர்டெயின்மென்ட்டா இருக்க போகுது. பிக் பாஸ் சீசன் 9ல ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படின்னு ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த டாஸ்க் என்ன? யார் யார் என்னென்ன ரோல்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க? இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பிக் பாஸ் டீம் வந்து எத பேஸ் பண்ணி இந்த டாஸ்க் உள்ள குடுத்துருக்காங்க. ஸோ இத பத்தி எல்லாத்தையும் முழுசா பேசப் போறோம். இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா மட்டும் தான் என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும் லைவ்ல அப்படிங்கிறது தெரியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடுறீங்க. ஸோ பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் குடுக்குற நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் குடுத்துருங்க. ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிற இந்த டாஸ்க் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஸ்கூல் டாஸ்க் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இவங்க நெறைய பேர் திருடுறத பார்க்க முடிஞ்சது. இவங்கள வச்சு பிசிக்கல் டாஸ்க்லாம் குடுக்க முடியாதுடா. அதுக்கெல்லாம் இவங்க ஒர்த் இல்லடா. முடிஞ்ச வரைக்கும் திருட்டுத்தனமான வேலைகள திருட்டுத்தனமா சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை இன்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டாஸ்க்ல அங்கங்க இவங்க திருடி திருடி ஒளிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இவங்களுக்கு திருட்டு டாஸ்க் வச்சு மட்டுமே தான்டாப்பா பிக் பாஸ் முடிக்க முடியும் அப்படின்னு நெனச்சுட்டு, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் ரோல்லயே இருந்துட்டு இருப்பாங்க தெரியுங்களா? இப்ப சீசன் 6 எல்லாம் பார்க்கும்போது தெரியும். நெறைய ஒரு திருட்டு டாஸ்க் வச்சிருப்பாங்க. அந்த திருட்டு டாஸ்க் வந்து சீசன் 6 பார்த்தவங்களுக்கு தெரியும். ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. அந்த சுவாரஸ்யம் இவங்களுக்கு குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் ஆனா இந்த 8 சீசன் 8லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல் குடுத்துருவாங்க. இந்த படத்துல நடிக்கிற ஹீரோ நீங்க, காமெடி நீங்க, இந்த மாரி ஒருத்தருக்கு ஒரு ரோல குடுத்துருவாங்க. அந்த ரோல்ல ப்ளே பண்ணிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டே திரிவாய்ங்க. டக்குனு ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கான அந்த படத்துக்கான பாட்டு போட்டாங்கன்னா ஓடி வந்து ஆடுவாங்க இல்லையா? அதுக்கான முயற்சி பிசிக்கல் டாஸ்க்குக்கு இவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. திருட்டுத்தனமான இந்த மாரி ஒரு மன்னர்களான, இந்த மாரி கோமாளிகளான, இந்த மாரி வேலைகள்லாம் தான் செய்ய லாக்கி அப்படின்னு முடிவு பண்ண பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு சினிமால இருக்கிற ஒரு கேரக்டர் ரோல இவங்களுக்கு குடுத்துர்றாங்க. அதுல நம்ம கமருதீன் மாமாக்கு பயங்கரமான ரோலு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீசை எல்லாத்தையுமே வலிச்சுட்டு இருப்பாரு இல்லையா? அந்த ரோல பேஸ் பண்ணி சோசியல் மீடியால போன கண்டஸ்டன்ட் போன சீசன்ல ஒரு நபரோட மென்ஷன் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நபர் யாரு அப்படின்னு நாங்க சொல்ல விரும்பல. நீங்க சொன்னா நெனச்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, இவரு கிட்டத்தட்ட ஒரு லேடி ரோலுக்கு கரெக்ட்டா இருக்கிறாரு அப்படிங்கிறனால சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிருப்பாரு இல்லையா? அந்த ரெமோ அப்படிங்கிற அந்த படத்துல இருந்து ஒரு சாங். அந்த மாரி ஒரு ஷர்ட் போட்டு ஒரு ஒரு காம்போ பேக்ல நடிக்கணும். அதுல கமருதீன்லாம் வந்து அப்பா ரெடி அப்படிங்கிற மாரி உட்கார்ந்திருக்கிறதா இருக்கட்டும். நம்ம கானா வினோத்துக்கு வந்து இந்த டாஸ்க்ல என்டர்டெயின்மென்ட்க்கு உங்களுக்கு குறைவே இல்ல. வேணுங்கிற அளவுக்கு கானா வினோத் குடுப்பாரு. கம்பல்சரி அப்படியான அராத்தான லூட்டிகள நிறைய பார்க்க முடியுது. பார்வதி அவங்களுக்கு பயங்கர ஒரு ஆக்டிங் ரோல்ங்க. அவங்க தாறுமாறா நடிச்சு தள்ள போறாங்க. ஸோ நடிப்பு அரக்கியோட ஆட்டத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு தயாராயிரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் குடுத்துருக்காங்க. பிக் பாஸ் டீம் இவங்கள வச்சு வேற எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் 2, 3 வாரங்கள் தான் இருக்குது. எப்படியாவது ஓட்டியாகணும் அப்படிங்கிறதுக்காக, இத வந்து அந்த திருட்டு கிட்டத்தட்ட அந்த சாங் ஆடிட்டு வந்து ஒரு ரோல் குடுத்தா, ஒரு சினி ஆக்டர்ல இருக்கிற காமெடி ரோல்ஸ் ஏதாவது ஒரு ரோல குடுத்தா, அந்த சாங் ஆடணும் இல்லையா? எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு, ஜமீன்தாரும் நெக்லஸும் கிட்டத்தட்ட இன்னைக்கான இந்த டாஸ்க் வந்து நம்ம தண்ணி பழத்துக்கான ப்ரோமோ மாரி தான் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்டின்னீங்கன்னா, தர்பூசணி ராயர் அப்டின்னுங்கிற ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க. அதுல திரும்பவும் பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா தர்பூசணிக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க பிக் பாஸ்ல" அப்டிங்கிற மாரி தான் இருக்கு. அதுல தர்பூசணி ராயர் வந்து 2 நெக்லஸ் வச்சிருக்காருங்க. அந்த நெக்லஸ 2 டீமா பிரிச்சு, ஒரு டீம் பாதுகாக்கணும், இன்னொரு டீம் திருட முயற்சிக்கணும். இல்ல இன்னொரு டீம் திருட முயற்சிக்கணும், இன்னொரு டீம் பாதுகாக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வீட்ல எல்லாம் விளையாண்டுக்குவோம் இல்லையா? இந்த திருடன் போலீஸ் அந்த டாஸ்க்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்லஸ பாதுகாக்கணும். இதுல வந்து ஏதாவது ஒரு டீம் திருடணும். இந்த டீம் திருடுதா, அந்த டீம் திருடுதா, எந்த டீம் ஜெயிக்குது? பிக் பாஸ் சீசன் 9ஓட ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிற இந்த டாஸ்க். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்ல யாரு பெஸ்ட், யாரு வொர்ஸ்ட்? இந்த ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிற இந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிற பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.